என்றும் நான் செல்ல மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் சொந்த பந்தங்களை, உங்களை சந்திப்பதற்கு மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் யாவரும் மிகுந்த சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடு கூட இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த கடைசி காலங்களில நாம் நிறைய பேர் புத்திமதிகளை ஏற்றுக்கொள்வதை நாம் தவிர்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இவங்க யார் நமக்கு புத்திமதி சொல்கிறது, இவங்களை காட்டிலும் நான் நல்ல புத்தி உள்ளவன், அறிவுள்ளவன் சொல்லி நம்ம என்ன பண்றாங்க, நிறைய பேர் நம்ம அந்த புத்திகளை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணல, ரெடியா இல்லை. ஆனா தேவன் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தைகளை வசனங்களை ஏற்றுக்கொண்டதை போல கர்த்தரால் நியமிக்கப்பட்டு இருக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட மெய்ப்பரையும் உங்க ஊழியரையும் அவருடைய சத்தத்துக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய புத்திமதிகளுக்கும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை உங்கள் தகப்பன் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்துல 13வது வேத வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, புத்திமானை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். புத்தி என்ன பண்ணுங்களாம், உறுதியாக பற்றி கொள்ளுங்கள், அதை விட்டு விடாதீர்கள், அதை காத்து கொள்ளுங்கள், அதுவே உங்களுக்கு ஜீவன். கவனிங்க, புத்திமதியை உறுதியாக, புத்திமதியை உறுதியாக. அப்போ நமக்கு சொல்லக்கூடிய புத்திமதிகளை நாம் ஏற்று அதை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள், அதை விட்டு விடாதீங்க. நிறைய பேர் நாம் அதை விட்டு விடுறதுனால நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். சில மெய்ப்பர்கள், சில ஊழியர்கள் சொல்லுவாங்க, அங்கிங்க ஓடாதமா, ஒரு சபைக்குள்ள இருமா, ஒரு மெய்ப்பெருக்கில் இருமா, உங்களுக்கு அதுதான் ஆசீர்வாதம்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ண மாட்டோங்க, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏதோ ஒரு கசப்புகள், ஏதோ ஒரு வேற்றுமைனா அவர் சொல்லக்கூடிய புத்திமதி நமக்கு ஏற்றதாக இல்லாமல் போயிடும். அதனால நம்ம என்ன பண்றோம், அதை விட்டு வழி விலகுகிறோம். அடுத்து சொல்லப்படுது பாருங்க, அதை காத்து கொள்ளணுமா, அதை விட்டு விடக்கூடாது. அதை நீங்க என்ன பண்ண, புத்திமதியை காத்து கொள்ளணும். அப்பதான் அது என்ன பண்ணுமா, அதுவும் உங்களுக்கு ஜீவனம். அப்போ தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற நண்பு சொந்த பந்தங்களே, சில நேரங்கள் இதை தவிர்த்து கொள்ளு, இதை செய்யாதே, இப்படி பேசாத, அப்படி நடந்து கொள்ளாதே, கடிந்து கொள்ளும் போது ஏற்றுக்கொள் என்று சொல்லி பல புத்திமதிகளை ஒவ்வொரு மெய்ப்பர் மூலமாக ஒவ்வொரு திருச்சபை மக்கள்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீங்க. ஒருவேளை அவருடைய கடிந்து கொள்வதில் உங்களுக்கு ஆகாமல் இருக்கலாம், அவர் சொல்லக்கூடிய புத்திமதியை உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளாததாக இருக்கலாம். ஆனால் நிதானித்து நீங்க ஜெபித்து பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய புத்திமதிகள், அவங்க கடிந்து கொள்ளப்பட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுடைய நலனுக்காக மட்டும்தான் இருக்கும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நீங்க முன்னேறுவதற்கான, அதற்காக மட்டும்தான் ஒரு மெய்ப்பரோ ஒரு ஊழியரோ உங்களுக்கு புத்திமதியும் சொல்லக்கூடியதை பார்க்க முடியும். நம்ம நிறைய பேர் குடும்பங்களில் புரிந்தவங்களுக்கு நம்ம புத்திமதி சொல்றோம். நீங்க சொல்வதற்கும் ஊழியக்காரர்கள் சொல்வதற்கும் அந்த இருவருடைய மனதுக்குள்ள என்ன பண்ணுதுங்க, ஒரு மாற்றங்களை உருவாக்க விரும்புகுது இல்லையா? என்னதான் நீதி அரசர்கிட்ட போய் கோர்ட்டு கேஸ் டைவர்ஸுக்கு போடுறாங்க, அங்க பெரிய கவுன்சில் கொடுத்து ஆலோசனை கொடுக்குறாங்க, அதுல கூட உடன்பாடு இல்லாமல் பிரிகிற தம்பதிகளை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவ மனிதர்கள் மூலமாக ஆலோசனை கேட்கும் பொழுது, அந்த ஆலோசனை தேவனிடத்திலிருந்து வரும் பொழுது, அந்த புத்தியை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அது போல நிறைய பேர் அந்த புத்திமதிகளை ஏற்றுக்கொண்டு நிறைய குடும்பங்கள் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறது. நிறைய திருச்சபைகளை, நம்ம சபைகள், நம்ம இடங்கள், போற இடங்களிலும் நிறைய காரியங்கள் நடந்திருக்கு. அப்போ அந்த ஊழியருடைய சொல்லக்கூடிய புத்திமதிகளை நீங்க என்ன பண்ணுங்க, தள்ளி விடாதீங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, விட்டு விடாதீங்க, காத்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும், உங்க வாழ்க்கைக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும். அல்லேலூயா. ஏன்னா அதுல நீங்க 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஞானத்தை சம்பாதித்துக்கொள், புத்தியும் சம்பாதித்துக்கொள். அப்பதான் இந்த ரெண்டு என்ன பண்ணுங்க, உங்க வாயில் விட்டு விலகாம இருக்கணுமா. அப்ப அந்த புத்திமதிக்கு ஏற்ற ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொள்ள, கடிந்து கொள்ளும் பொழுதும் புத்தி சொல்லும் பொழுதும் யாருடைய புத்தியும் அசட்டை பண்ணாதீங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள், ஜெபிங்கள், ஆண்டவர் கூட இருந்து
உங்களுக்கு நல்ல ஜீவனையும் தீர்க்காயுசும் தந்து நல்வழிப்படுத்துவாராக. ஆமென். God bless you.